வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் விருப்ப மனுவை சமர்ப்பித்தனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் திமுகவினருக்கு தலைமை கழகம் சார்பில் விருப்ப மனு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. விருப்ப மனுவை வாங்குவதிலும் அதனை பூர்த்தி செய்து வழங்குவதிலும் திமுகவினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் சென்னை அண்ணா அறிவாலயம் திருவிழா கோலம் பூண்டுள்ளது. இந்த நிலையில் விருப்ப மனு அளிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைகிறது. இதனால் ஏராளமானோர் இன்றைய தினமே வருகை தந்து பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை அளித்தனர். இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. அதில் 7,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து திமுக தலைமை கழகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. விருப்ப மனு அளித்த திமுகவினருக்கு விரைவில் நேர்காணல் நடத்தப்படுகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் விருப்ப மனுவை சமர்ப்பித்தனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பும் திமுகவினருக்கு தலைமை கழகம் சார்பில் விருப்ப மனு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. விருப்ப மனுவை வாங்குவதிலும் அதனை பூர்த்தி செய்து வழங்குவதிலும் திமுகவினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் சென்னை அண்ணா அறிவாலயம் திருவிழா கோலம் பூண்டுள்ளது. இந்த நிலையில் விருப்ப மனு அளிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைகிறது. இதனால் ஏராளமானோர் இன்றைய தினமே வருகை தந்து பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை அளித்தனர். இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. அதில் 7,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து திமுக தலைமை கழகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. விருப்ப மனு அளித்த திமுகவினருக்கு விரைவில் நேர்காணல் நடத்தப்படுகிறது.